இப்படத்தில் வரும் காட்சிகள் அனைத்தும் ஆண்ட்ராய்டு மொபைல் மூலம் எடுக்கப்பட்டுள்ளது. நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ்டு கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இவன் பேர் தாங்க சக்தி. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் நடக்கிற எல்லா செயலுமே காலத்தில் மட்டும்தான் சொல்லுவாங்க. அதே காலம் இவனோட வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டிருக்குன்னு பார்க்கலாம். கற்பூர நாயகியே கனகவல்லி, கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமி. இவன் தாங்க சிவா, சக்தியோட அண்ணா. கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா. நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா, நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும். பார்த்துரு, வேலைக்கு போயிட்டு வரேன். சாப்பிட்டியாடா?
இல்லைண்ணா நீ வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு இருந்தேண்ணா. வா தம்பி சாப்பிட்லாம். நான் ஃபோன் சரி சார் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேங்க சார். அண்ணா இல்லைண்ணா காலேஜ் எல்லாம் நிற்கிற ஸ்டார்டிங்லேயே அமௌண்ட் கட்டினா தான் சீட்டு கிடைக்குமா? 15,000 கட்டணுமா? ஹலோ பிரதீப். சொல்கிறா. டேய் நான் சிவா பேசுகிறேன்டா. சொல்கிறா. நல்லா இருக்கிறியாடா? நல்லா இருக்கேன்டா. அர்ஜென்ட்டாக அமௌண்ட் தேவைப்படுதுடா. எதுக்குடா? தம்பிக்கு வேறு காலேஜ் ஃபீஸ் கட்டணுன்றா. ஆ தெரிஞ்சவங்க டெரஸ் கிட்ட வாங்கி கொடுறா. வாங்கிக்கலாம் வாடா. சரி எங்கே இருக்க? பேக்கரியிலடா. பேக்கரியா? சரி அங்கேயே வர்றேன். வெயிட் பண்ணு. சரிடா. என்னடா ஆச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லைடா, தம்பி வேறு காலேஜ் சேர்த்தணும். வாங்கி தரது பிரச்சனை இல்லைடா, கரெக்டாக கட்டணும். என்னடா என் மேலே நம்பிக்கலையா? அப்படி இல்லைடா, உன் மேலே நம்பிக்கை இல்லாமலே இல்லை, அவன் கொஞ்சம் வேறு மாதிரிடா. இல்லைடா நான் கொடுத்துருவேன். சரி போகலாம். யாரா நீங்க? அண்ணனை பக்கம் வந்தானே. என்ன உள்ள இருக்காரு? எங்கேருந்து வரு? இங்கே தான் நான் பக்கத்தில். சரி வா. இவன் தான் குணா. இவன் இப்போ தான் வட்டி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ரக் டீலராக இருந்தான். ஒரு பெரிய பிரச்சனைனால அந்த தொழிலை விட்டுட்டு இப்போ மறுபடியும் வட்டி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்க்க ஆள் வந்திருக்கு. என்னடா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கே. எந்த ஏரியா நீ? இங்கே தானே பக்கத்தில். உங்களை நான் பார்த்துருக்கேண்ணா. உன் பேர் என்ன? பிரதீப்ண்ணே. சரி, இவன் யாரு? இவன் என் ஃப்ரெண்டுண்ணே. அர்ஜென்ட்டாக அமௌண்ட் தேவைப்படுதுண்ணா, அதான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்தேன். உன் பேர் என்ன? அண்ணா சிவாண்ணா. சொல்லிதானே கூப்பிட்டு வந்த? ஆமாண்ணே. எவ்வளோ தேவைப்படுது? 15 ரூபாண்ணே. 15ஆ? ஏய் தம்பி, அமௌண்ட் தரது பெருசு இல்லை, கரெக்ட் டைமுக்கு வந்துடணும். 2 வாரத்தில் கரெக்டாக கட்டிடுறேண்ணா. 2 வாரத்தில் கட்டிடுவியா? கட்டிடுவேண்ணா. பிரதீப்பு, சரிண்ணா, கரெக்டாக கட்டிட்டோம். உன்னை நம்பி தான் தர்றேன். போடா. அண்ணா இங்கே உட்காந்துக்கிறீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, சும்மா தான்டா. என்னண்ணா இப்படி முடி விட்டுருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, வேண்டுதல். வேண்டுதலா? சரிண்ணா மாட்டுக்கு தண்ணி காட்டுன்னு போயிட்டு வரேண்ணா. சரி தம்பி, போயிட்டு வா. டாடிமா வீட்டில் இல்லை, மடுப்பா காடு இல்லைண்ணா.
தம்பி நான் வரேண்ணா. சொல்லுங்கண்ணா. தம்பி பணம் கேட்டுருந்துல? ஆமாண்ணா. ரெடி ஆயிடுச்சு. சரி. அண்ணா போலாமாண்ணா? தம்பி போகலாம். நான் கால் பண்ணிக்கிற ஃபோன் தருவீங்களா? சார் நான் சத்தி பேசுகிறேங்க சார். எங்கே? ஹலோ தம்பி, இதான் பக்கத்தில் வந்துட்டப்பா. சரிங்க சார். தம்பி என்னாச்சு? அண்ணா பக்கத்தில் வந்துட்டுறேன். சரி வரட்டும். சார் தம்பி உன் பேர் தானேப்பா சத்தி? ஆமாங்க சார். நீ தானே அட்மிஷன் கூப்பிட்டுருந்த? சரி வா, டீ சாப்பிட்டு பேசலாம். தம்பி டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சப்பா? அமௌண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஆமாங்க சார். அமௌண்ட் கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். கொடுங்க. உங்களுக்கு டீ சொல்லிட்டா? உனக்கு தம்பி? உனக்கு என்னம்மா? சரி விடு. சரி எனக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். சரிங்க சார். நான் எனக்கு ஒரு டீனா. காலேஜ் வரும்போது ஹேர் கட்டு தாடி சேவ் பண்ணிட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் நீ டக்கின் பண்ணிட்டு ஷூ போட்டு நீட்டாக வந்துடுங்க. இதே மீறினீங்கன்னா ஃபைன் போடுவாங்க. ஃபைன் போடுற அளவுக்கு நம்ம வச்சுக்க தேவையில்லை. சரிங்க சார். லீவ் போடுற மாதிரி இருந்தால் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் லீவ் போட்டுக்கோங்க. சரி தம்பி, அவ்வளோதான். பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க சார், வரோங்க. சொல்லா கதிர்க்கு ஒரு ஃபோன் பண்ணுறா. சரிண்ணா. ஹலோ. கதிரே சொல்லுண்ணா. 2 வாரத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒருத்தர் அமௌண்ட் வாங்கிட்டு போனாங்கல்ல? ஆமாண்ணா. அவன் என்ன அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணல. அவன் எங்கே இருந்தாலும் நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வா. சரிண்ணா, தூக்கிட்டு வரண்ணா. என்னாச்சு? அண்ணனை கொண்டுட்டாங்க. என்னடா சொல்ற? இன்னும் வளர்ற? அண்ணனை கொண்டுட்டாங்க. நானும் எங்கள் அண்ணனும் நடந்து வந்துட்டு இருந்தேண்ணே. அப்போ ஒருத்தர் பைக்கில் வந்தோன்னே மிரட்டி கூட்டிகிட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த இடத்துல நான் பின்னாடியே ஓடி போய் பார்த்தேனே. ஓடி போய் பார்க்கும்போது தான் பைக்கில் கூப்பிட்டு போனவன் அண்ணனை சட்டையை பிடிச்சி தள்ளி விட்டானே. இன்னொருத்த வந்து எங்கள் அண்ணனை அடித்தானே. எங்கள் அண்ணன் தப்பிக்கிற பார்த்தானே. ஒருத்தன் கட்டை எடுத்து தூக்கி வீசிட்டானே. அப்போ காலில் கட்டைப்பட்டு தடிக்கி கீழே விழுந்துட்டா. சட்டையை பிடிச்சி இழுத்து மரத்தில் அடித்து கொண்டுட்டாங்கண்ணே. அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணே. ஓடி ஓடி வந்துட்டுண்ணே. வேண்டா வேணாண்ணா. விட்றா. என் ஃப்ரெண்டு என்னென்ன பண்ணீங்க சொல்லுங்கண்ணே. யாரா அவன் ஃப்ரெண்டு? யாரை நீங்கள் கொண்டுங்களோ அவன் தானே என் ஃப்ரெண்டு. ஓ அவனா? பெண்றாதுக்கு வெறும் பணத்துக்காக ஒரு உயிரியே கொண்டுட்டீங்களேண்ணா. விட்றா. இவனுக்காக தான் அவன் பணத்தையே வாங்கினான். அவனை கொண்டது மட்டும் இல்லாமல் இப்போ இவனும் அனாதையாகி நிற்கிறான். எங்க அண்ணன் தானே என்ன வேணா பண்ணுவேன்டா. அண்ணன் சொல்றீங்களா? உங்க அண்ணன் யாருன்னு தெரியுமா? அவனோட சுயரூபத்தை காட்டுட்டானா இப்போ? எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி தரேன்டா. காட்டுறேன். ஹலோ. இங்கே ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க. பக்கத்தில் மொபைல் இருந்துச்சு. எடுத்து பார்த்தா உங்கள் நம்பர் தான் முதல்ல இருந்துச்சுங்க. அதாங்க கூப்பிட்டேன். பேர் ஏதோ கதிர்னு சொல்கிறாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? கதிரங்கிற பேரில் எனக்கு யாருன்னு தெரியாது. ராங் நம்பர் வை. அதான்டா புரியுது. வாடா, அவன் ஜாவு என் கையில் தான்டா. என்ன கதிரே, நான் எங்கடா போனா 2 நாளா? ஆளவே பார்க்க முடியல.
என்ன கதிர் சைலண்டாகவே இருக்க? ஏய் டோனி, ஏய் கிளியர் பண்றா. ஏய் எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டுருக்கு? ஆமாண்ணா. ஏய் பிரதீப். என்னடா பிரதீப், என் ஃப்ரெண்ட் எதுக்குடா கொன்ன? சொல்கிறா, என் ஃப்ரெண்ட் எதுக்குடா கொன்ன? ஏய் என்னடா பார்த்துட்டு இருக்கிறீங்க? விடுங்கடா, விடுங்கடா என்ன? ஏய் எறா கை. நீ டே சொல்லி கூப்பிடுறேன். போதுண்ணே, செத்துற போகிறான். செத்துருவானா? செத்துறான் போலண்ணே. டேய் சொல்ல மண்டை கையில் ஏதோ பாட்டு போட்டு விட்றான். பாத்தியா கம்முன்னு கடன் சொல்லினே இருந்த பண்றிய நீ. From Mix Station Crew. It's a DJ Ravi production. அண்ணனே கொல்றேன். சவுடா சவுட் சவுட் சவுட். என்னடா இப்படி பண்ணிட்ட? எங்கள் அண்ணனை கொஞ்சம் சும்மா விடுவேன் நானே. அப்பா அம்மா எல்லாமே அவன் தானே. அவனையே கொண்டுட்டாங்கண்ணா சும்மா விடுங்க நானே. அப்போ நடந்தது இப்போ நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. இனிமேல் அண்ணன் இல்லை, நீ வருத்தப்படக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன். ஒரு மனிதனின் வாழ்வில் நட்பு என்பது முக்கியமான பண்பு வகிக்கிறது. அதே நட்பு நன்மையாக அமையுமாயின் அவர் இல்லாத போதிலும் அவருக்கு இணையாக அமைகிறது.
பார்த்த மாதிரி இருக்க. தம்பி இங்கே வாங்க. இது யாரா நம்மளை கூப்பிடுறாங்க? வா போய் பார்க்கலாம். தெரிலண்ணா. உனக்கு தெரிஞ்சவங்களா? இல்லைண்ணா, நான் பார்த்ததே இல்லைண்ணா. சரி வா போய் பார்க்கலாம். யாருன்னு தெரியுதா? அண்ணன் என்ன பண்ணுறான்? நீங்கள் யாருங்க தம்பி, ஃபஸ்ட்டு? என்ன அண்ணன் கேட்ட? இருக்கு இல்லை உங்களுக்கு என்ன? அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான். உங்களுக்கு என்ன? அவனை எதுக்கு விசாரிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாம், அவனுக்கு சரி அண்ணன் தம்பி, ஒருத்தர் இருந்தான். எனக்கு தெரியல. இறந்துட்டான். சரி விடு. நீ பார்த்துக்க அவனை பத்திரமா. சரிங்க, நான் சரி பார்த்துக்கிறேன். தம்பி, எது இருந்தாலும் நீ காண்டாக்ட் பண்ணு. சரி நான் வர்றேன். அவனும் கூட இருந்தான், அவனும் போயிட்டானா? ஏத்து. எதுக்கு திரும்ப இங்கே கூப்பிட்டாந்த? இதாண்டா உங்கள் குலதெய்வ கோயில். உனக்கு யார் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்க? உனக்கு எல்லாருமே இருந்தாங்கடா. அப்பா அம்மா எல்லாருமே இருந்தாங்கடா. இதே மாதிரி ஒரு நாள் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு உங்கள் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? சரி வா, நல்லா பாடுறா. உன் படிப்பு பற்றி எவன் என்ன சொன்னாலும் என்கிட்ட சொல்கிறா. நான் உன்னை பார்த்துக்கிறேன். அண்ணனுக்கு அண்ணன் நான் இருக்கேன்டா உனக்கு. அண்ணா மேட்டுப்படி வந்தா. மற்றவர்கள் பசியை தீர்க்க நம்மால் முடிந்ததை கொடுத்து உதவும்போது, அவர்கள் நம்மை மனம் நிறைந்து வாழ்த்தும்போது நமக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியே வேறு. காலத்தின் கட்டாயத்தில் ஒவ்வொரு மனிதனும் அடிப்படை வேண்டியது அவசியமாகிறது. ஏனென்றால் காலத்தினை எவராலும் வெல்ல இயலாது. எனவே காலம்தான் நடப்பதையும் நடக்கப் போவதையும் தீர்மானிக்கிறது. மனிதனின் வாழ்க்கையில் நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் காலத்தால் மட்டுமே. ஆதலால் இந்த கதை காலமெனும் காலச்சக்கரத்துக்கு சமர்ப்பணம்.